ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான் போட்டிருந்தோம். ஒரு 2-3 ஐட்டம் சேர்த்து தான் போட்டிருந்தோம். இன்றைக்கி இது மட்டும்தான் வந்திருக்கு. மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு 3 days ஆகும் போல் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி இதை பிரித்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 99 rupees தான். ஆனால் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ரிவ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எனக்கு ஆயில் டிஸ்பென்சர் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா எப்போவுமே அது லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் அது பெருசாக வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ வாங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது 1 liter அளவுள்ள ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு லிட்டுக்கு மேலே அந்த ஆயில் விடுற இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இப்படி போர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா. நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. நல்லா இந்த கெட்டியாக நல்லாவே இருக்குது பாட்டில் பார்த்திங்கன்னா. 99 rupeesக்கு கண்டிப்பாக இது ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டு தான். அதே மாதிரி லிட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த பொருள் உண்மையிலேயுமே செம ஒர்த்து தான். நம்ம இதில் ஆயில் ஊற்றி பார்த்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு இன்னும் இருக்க டவுட் சரியாயிரும். ஆனால் இப்போதைக்கு இந்த பொருளை பார்க்கும்போதே சூப்பராக தான் இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. அந்த மேலே கொடுத்துருக்க கேப்புமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டுன்னு கரெக்டாக தான் இருக்குது. லூஸாக அந்த மாதிரி இல்லை. பாருங்கள், இப்போ நான் இதில் ஆயில் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் போர் பண்ணுறேன் பாருங்கள். சமைக்கிறதுக்காக அழகாக விழுகுதுங்க. நிறையா அந்த மாதிரி விழுகல. நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வருது. ஸோ பாருங்கள், லீக்கேஜ் ப்ராப்ளமும் நமக்கு கிடையாது. நம்ம லிட்டில் நமக்கு லீக் ஆகவே இல்லை. மேலே ஊற்றும் போது மட்டும் வடித்து விட்டால் போதும். ஜஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. கீப் ஆன் சப்போர்ட்.